உமது வசனத்தை மறவேன் என்று சொன்ன தாவீது என்னென்ன சூழ்நிலைகளிலெல்லாம் வசனத்தையும் கட்டளைகளையும் மறவேன், விலகேன், தியானிப்பேன், கைக்கொள்ளுவேன் என்று சொல்கிறார். வசனங்களை பார்க்கலாம். பிரபுக்களும் உட்கார்ந்து எனக்கு விரோதமாய் பேசிக் கொள்ளுகிறார்கள், உமது அடியேனோ உமது பிரமாணங்களை தியானிக்கிறேன். சங்கீதம் 119:23. அகந்தைக்காரர் என்னை மிகவும் பரியாசம் பண்ணியும் நான் உமது வேதத்தை விட்டு விலகினதில்லை. சங்கீதம் 119:51. துன்மார்க்கரின் கூட்டங்கள் என்னை கொள்ளையிட்டும் உம்முடைய வேதத்தை நான் மறக்கவில்லை. சங்கீதம் 119:61. அகங்காரிகள் எனக்கு விரோதமாய் பொய்களை பிணைக்கிறார்கள், நானோ முழு இருதயத்தோடும் உம்முடைய கட்டளைகளை கைக்கொள்ளுவேன். சங்கீதம் 119:69. அகங்காரிகள் என்னை பொய்களினால் கெடுக்க பார்த்தபடியால் வெட்கப்பட்டு போவார்களாக, நானோ உமது கட்டளைகளை தியானிப்பேன். சங்கீதம் 119:78. அவர்கள் என்னை பூமியிலிராமல் நீக்கிவிடச் சற்றே தப்பிற்று, ஆனாலும் நான் உமது கட்டளைகளை விட்டுவிடவில்லை. சங்கீதம் 119:87. துன்மார்க்கர் என்னை அழிக்க காத்திருக்கிறார்கள், நான் உமது சாட்சிகளை சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன். சங்கீதம் 119:95. நான் சிறியவனும் அசட்டை பண்ணப்பட்டவனுமாயிருக்கிறேன், ஆனாலும் உமது கட்டளைகளை மறவேன். சங்கீதம் 119:141. இக்கட்டும் நெருக்கமும் என்னை பிடித்தது, ஆனாலும் உம்முடைய கற்பனைகள் என் மனமகிழ்ச்சி. சங்கீதம் 119:143. என்னை துன்பப்படுத்துகிறவர்களும் என்னை விரோதிக்கிறவர்களும் அநேகர், ஆனாலும் உம்முடைய சாட்சிகளை விட்டு விலகேன். சங்கீதம் 119:157. பிரபுக்கள் காரணமில்லாமல் என்னை துன்பப்படுத்தினார்கள், ஆனாலும் என் இருதயம் உமது வசனத்திற்கே பயப்படுகிறது. சங்கீதம் 119:161. துன்மார்க்கர் எனக்கு கண்ணி வைக்கிறார்கள், ஆனாலும் நான் உம்முடைய கட்டளைகளை விட்டு வழி தவறேன். சங்கீதம் 119:110. பூமியிலுள்ள துன்மார்க்கர் யாவரையும் களிம்பை போல அகற்றிவிடுகிறீர், ஆகையால் உமது சாட்சிகளில் பிரியப்படுகிறேன். சங்கீதம் 119:119.